எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். என்ன வேதம் வாசித்தீங்க? எல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? அதற்கு முதல்ல எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கம், எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? புதிய ஏற்பாட்டில் 302வது பக்கம், எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிக்கணும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும், எல்லாரும் வாசிக்கணும். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. ஆமென். இன்னொருக்கா வாசிக்கலாமா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஒன் மோர் டைம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். ஆமென். நல்லா வீட்டில் போய் அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆண்டவர் நமக்கு கன்ஃபார்ம்டு பிளெஸ்ஸிங்ஸ். ஆமென். நமக்கு ஆசீர்வாதத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த பகுதிகளில் சொல்லுறாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டவைகள். ஆமேன். இது கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குதான். இந்த வேத வாக்கியங்கள்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும், ஆமென், நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் இவைகள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு என்ன செய்திருக்குது? எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுகிறார். என்ன சொல்கிறாரு? சில்வியா, தர்ஷினி, ஆமென், ஒவ்வொரு பேரை நீங்கள் வச்சுக்க, வாசுகி, ஆமென், ஆமென், நல்ல உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக, எப்படி? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருக பண்ணுகிற ஆசீர்வாதங்கள். ஆமென். ரெபேக்கால வாழ்த்தி அனுப்பும்பொழுது என்ன சொன்னாங்க? எங்கள் சகோதரி. சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பக்கத்தில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய். ஆமாம், என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பார்த்து நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள். எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆமென். சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தை அதுவும் சேர்த்துருக்கு. நம்ம யாருடைய வாசஸ்தலத்தை சுதந்திரிப்போம்? சத்துருக்களுடைய வாசஸ்தலத்தை கண்டிப்பாக சுதந்திரிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். இன்னும் வேதத்தில் எல்லாம் எடுத்துக்காட்டினா டைம் ஆயிரும். பகாமத்தில் இருக்குது 1 அதிகாரம் நான் நினைக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே. எப்படி சொல்லியிருக்கு? சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த வேத வார்த்தைகளின்படி இப்போ மறுபடியும் சொல்ல போகிறோம். நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்லணும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அதிகமாகும்படி 1000 மடங்கு, ஆமென், அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே, ஆமென், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா எப்படி சொல்லியிருக்கு? நிச்சயமாக நான் உன்னை, டபுள் எம்பசைஸ், எப்படி சொல்லியிருக்கு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. கண்டிப்பாக வருவேன், கன்ஃபார்மாக வருவேன். ஆமென். டவுட், அதில் டவுட் உண்டா? நோ டவுட். ஆமென். அதனால் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? கீழ்ப்படிதலின் தேசத்தில், பிரமாணங்களை கற்றுக்கொண்ட தேசத்தில், தேவன் சொன்ன தேசத்தில், தேவன் சொன்ன இடத்துல நீ போகாத, எகிப்துக்கு போகாத, நான் சொன்ன இடத்துல இருன்னு சொன்ன பொழுது கர்த்தர் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தாராம்? 100 மடங்குங்க. எத்தனை மடங்கு? ஆமென். 100 மடங்கு, 1000 மடங்கு,
கோடா கோடியாய். ஆமென். கர்த்தர் அப்படி நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது அந்த ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாததாக இருந்ததாம். ஆபிரகாமும் லோத்தும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடியாத அளவுக்கு அந்த சொத்து சுகங்கள், பொன் பொருள், ஆமென், அந்த ஆடு மாடு மிருக ஜீவன்கள், கர்த்தர் கொடுத்த சம்பத்து ஆஸ்தி அப்படி மிகுதியாக இருந்ததாம். பூமி தாங்கலை. அப்போ தாங்க முடியாத சந்தோஷம் அப்படி சொல்லுவோம்ல, அப்படி தாங்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாரு? நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாரும் எங்கே போகிறோம் அப்படின்னா 1 நாளாகமம் 527 பக்கம் பழைய ஏற்பாட்டில் என் கூட சேர்ந்து வேதத்தை எல்லாரும் திருப்பணும். ஒருத்தர் கூட திருப்பாமல் இருக்கக்கூடாது. 527 பக்கம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் சொல்கிற பேஜ் கரெக்ட் தானாம்மா? கரெக்ட் தானா? ஓகே, வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதில் சில பகுதிகளை சேர்ந்து வாசிக்கலாம். அதில் சொல்லியிருக்கு 1 நாளாகமம் 17:7 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து. ஆமென். என்ன சொல்கிறாரு? தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆமென். அவன் அவருக்கு பிரியமானதையெல்லாம் செய்வானா. ஆமென். இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்ட தாவீதுடைய ஒரு பக்கம் எப்படின்னா, தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட சூழ்நிலைமைகள், வனாந்திரத்தில் தங்கியிருந்த சூழ்நிலைமைகள், வீட்டில் விருந்து நடக்கும் பொழுது அவன் மட்டும் வீட்டில் இல்லை, ஏதாவது வீட்டில் ஸ்பெஷல் செய்தால் என்ன செய்வான்? பிள்ளைகள் ஹாஸ்டல்லாம் இருந்தால் தானாக நம்ம மனசு தேடும், பிள்ளைக்கு இது பிடிக்குமே, மனசார அதை நமக்கு சாப்பிட மனம் வராது. ஐயோ பிள்ளைக்கு பிடிச்சதை என்ன செய்ய மாட்டோம், வந்த பிறகு வாங்கி கொள்ளலாம், வந்த பிறகு செஞ்சிடலாம் அப்படிலாம் ஒரு பெற்றோருடைய மனசு நினைக்கும். நான் நினைப்பேன், அப்படிலாம் நினைப்பேன், பிள்ளை இல்லையே நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஏதாவது செய்துட்டு பிள்ளைகள் வரும்போது என்ன செய்யலாம், அதெல்லாம் செய்துக்கலாம் அப்படி நம்ம மனசு நினைக்கும். அப்போது அந்த பெற்ற தாயும் தகப்பனும் அவனை என்ன செய்யலை, நினைக்கல. அவன் ஆடுகளுக்கு பின்னால் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்ச பொழுது ஆண்டவர் தான் சொன்னார், என்ன செய்தார்? ஒவ்வொருத்தரையாக கடந்து போக பண்ணினார். நீ மனுஷன் பார்க்குற பிரகாரம் பார்க்குற, நீ முகத்தை பார்க்குற, நான் முகத்தை பார்க்கல, நான் எதை பார்க்குறேன்? சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவ்யம் என்ன, பொண்ணை வாங்குற வரைக்கும், பொண்ணை கேட்குற வரைக்கும், பொண்ணை எடுக்க நான் பார்த்துருக்கிறேன். நிறைய பையன்களை பார்த்துருக்குறேன். நான் அப்படி தானே சொல்ல முடியும். நிறைய தம்பிமார்களை பார்த்துருக்குறேன். அப்ராணி ஆட்டம், ஞானஸ்தானம் எடுக்கணுமா, ஞானஸ்தானம் எடுத்துருதேன், சர்ச்சைக்கு வரணுமா, சர்ச்சைக்கு வந்துடுதேன். எதுக்காக? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல பொண்ணு எடுத்தோன்னா நல்லா அந்த அம்மா அப்பாவை ஏமாற்றி என்னன்னாலும் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துருக்கேங்க. நல்லா அந்த தகப்பனும் தாயும் கண்ணீர் விடுறதை பார்த்துருக்கேன். என் மவுஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் வாழ்ந்த விதங்கள் என்ன, என்னுடைய அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, இன்றைக்கி பிள்ளைய கொடுத்ததுனால அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. பெண் பிள்ளையை பெற்றது பாவமாக நினைக்கிற அளவுக்கு. ஆமே, அப்படிலாம் இருக்கிற அந்த உலகத்தில் ஆண்டவர் எதை சொல்கிறாரு? நீ முகத்தை பார்க்குற, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். பவ்யமா பாவமா பார்த்த உடனே ரொம்ப நல்ல பையனாட்டம் அப்படி சொல்லிடுறோம். நம்மளும் என்ன செய்திருந்தோம்? முகத்தை பார்த்து பரவாயில்ல நல்ல பையனாக தான் இருக்கிறான், சப்மிசிவாக இருப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது சப்மிசிவ் இல்லை. பொண்ணும் சரி பையனும் சரி, போத் சைட் சொல்கிறேன். பையனை மட்டும் கிடையாது. சில நேரங்களில் பொண்ணுகளை பார்த்தா அப்ராணி ஆட்டம், ரொம்ப பாவமாக அப்ராணி ஆட்டம் இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியுடைய காரியங்களுக்கு இணங்கி செயல்படாமல் எப்போதுமே எதிரும் புதிராக இருப்பாங்க. அது ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. ஆமேன். அது ஒரு நல்ல அனுபவம் கிடையாது. என்னைக்கு கணவர் வீட்டில் கால் எடுத்து வைத்தோமோ அந்த இடத்துல விளக்கேற்று வைக்க என்னைக்கு ஆண்டவர் அந்த எல்லைக்குள்ளே கொண்டு போனாரோ, ஆமேன், அந்த எல்லையில் அவர்கள் நம்முடைய தகப்பனும் தாயும், அவர்களோடு பிறந்தவர்கள் நம்மோடு பிறந்தவர்கள் போல. ஆமேன். அதனால் இதில் வேறுபாடு வேற்றுமை காண்பிக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இட்ட கட்டளைகளை செய்ய விரும்புகிறோம்.
ஆண்டவர் பார்க்கிற பார்வை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். மனுஷர் பார்க்கிற பிரகாரம் பார்க்கக்கூடாது. நல்லா இப்போவே ஜெபம் பண்ணுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ஈசாக்கு வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே ரெபேக்காள் வரணும். காலமெல்லாம் கண்ணீர் விட வைக்கிற அந்த நாபாலுடைய ஆவி உடையவர்கள் பாவம் போல பரிதாபமான காட்சியை கொடுத்து முகத்தை பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நாள் வரக்கூடாது. கர்த்தர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யிட்டு இதில் சொல்லியிருக்கு, ஆட்டு மந்தை விட்டு யார் தான் எடுத்தாரு? அம்மா எடுக்கலை, அப்பா எடுக்கலை, உடன் பிறந்தவங்க எடுக்கலை. இவன் எதுக்குமே ஃபிட் இல்லைன்னு சொல்லி ஆட்டுக்கு பின்னால் அனுப்பிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன்? ஆடுகளுக்கு பின்னால் காடுகளுக்குள்ளே திரிஞ்சாலும் இவனுடைய பழக்கம் என்னதான் இருந்தது? 34ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அப்படி சொல்றாரு. ஆமென். அம்மா மறந்துட்டாங்க, அதனால தான் சொல்றாரு 27ஆம் சங்கீதத்தில், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறாங்க, இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாங்க. அத்தனை பிள்ளைகளுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களாம் ஆர்மிக்குள்ளே போயிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த படை வீரர்களாக போயிட்டாங்க, போர்ச்சேவர்களாக போயிட்டாங்க. இவனுக்கு எதுவுமே ஃபிட் இல்லைன்னு சொல்லி இவனை காடுகளுக்குள்ளே அனுப்பி ஆடு மேய்க்க அனுப்புனாலும் ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ பார்க்குறபடி சாமுவேல் திருக்கு, நான் பார்க்கல. இன்னும் எத்தனை பேர் ஈசாயை கூப்பிட்டு கேட்குறாங்க, அவன் இருக்கிறான், அவன் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த விருந்தில் கை நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். யாருமே இல்லை, எங்கள் அம்மா அப்பா என்னை கைவிட்டுட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா எனக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்யலை, என் உடன்பிறப்புகள் என்னை உதறிட்டாங்க, நான் பெற்று 10 மாதம் பெற்றெடுத்த என் பிள்ளைகளும் என்னை, இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது, என்னை உதறி தள்ளிட்டாங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டவனாக தான் இருக்கிறேன், நிற்கதியாக நிற்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க, உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையில் எப்படி தாவீதை வனாந்திர கரவலாடுகளுக்கு பின்னால தெரிந்த தாவீத, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்போதும் என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் எதுக்காக அவனை தெரிஞ்சுக்கிட்டாரு? இத்தனை சூழ்நிலைமைகளை தாண்டி ஆண்டவர் எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? தம்முடைய ஜனத்தின் மேலே அவங்கெல்லாம் எதுக்குமே ஒர்த்லெஸ் பர்சன் சொல்லி நெக்லெக்ட் பண்ண இடத்துல கர்த்தர் மட்டும் என்ன செய்தார்? அவர்களுடைய நிராகரிப்புகள் தேவனுடைய பார்வையிலே கிருபையினாலே அந்த தாவீதை தகுதிப்படுத்தியது. தேவ பிள்ளையே, எதுக்கு தகுதிப்படுத்தியது? தம்முடைய ஜனத்துக்கு அதிபதியாக இருக்கும்படி. ஆமென். யாருக்கு அதிபதியா? ஆமென். அரண்மனை வாழ்வு தேவனுடைய திட்டம். நீங்கள் அறிக்கையிடணும், வாய் விட்டு பேசணும். ஆமென். எத்தனை நம்மளை தாழ்த்தப்பட்டாலும், எத்தனை நொறுக்கப்பட்டாலும், எத்தனை ஒதுக்கப்பட்டாலும், எத்தனை வெதுக்கப்பட்டாலும் நீங்கள் சொல்லணும் அந்த சாத்தானை பார்த்து. அந்த சாத்தானுடைய ஏஜெண்டுகள் எத்தனை வேலையை செய்தாலும், ஆமென், அழிக்க வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டம். அரண்மனை வாழ்வு என் தேவனுடைய திட்டம். அரண்மனை வாழ்வுக்காக தம்முடைய ஜனத்துக்கு மேல் அதிபதியாக இருக்கும்படியாக கரவல் ஆடுகளுக்கு பின்னால தெரிஞ்ச தாவீத, ஆமென், ஆண்டவர் தமது ஜனத்தின் மேல் அதிபதியாய் இருக்கும்படிக்கு அப்படி அழகா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு உங்கள் சூழ்நிலைமைக்கு உங்களை அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியும், உங்கள் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், அட் ப்ரெசன்ட் கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய லைஃப்பை அதோடு நீங்கள் ஒத்து உங்களை அந்த எல்லைகளிலே ஆண்டவர் சமூகத்திலே சரிப்படுத்தி கொள்ள கேட்கிறேன். ஆமென். அடுத்தாக்களை சொல்லியிருக்கு, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? வேகமாக என் கூட வரணும், வலது கையை பிடிச்சி பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? போன இடத்துலலாம் எங்கெல்லாம் போனாரோ, எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினாரோ, அவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. ஆமென். அபிகாயில் சொல்லுவா, அவளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே அப்படி சொல்வா. அப்போ அந்த கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தின, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த ஒரே ஒரு சாட்சி அதில் இருக்கு. கோலியாத் என்ன செய்தான்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இந்த தேவ ஜனத்தை நிந்திக்கிறதற்கு
எம்மாத்திரம். அவன் போகும்போது எப்படி போனா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால உன்னை நான் என்ன செய்து வாரேன், எதிரிட்டு வாரேன்னு சொல்லி கல்லினாலும் கவனினாலும் அந்த கோலியாத்தை முறியடித்ததாக அவனுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் மேலே உள்ள பற்றுதல், அவனுக்குள்ளே இருக்கிற தேவன் மேலே உள்ள ஒரு பாசம் எதனால தான் மேற்கொண்டான். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த சவாலான சூழ்நிலைமைகளை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற கல்லினாலும் கவனினாலும் அந்த துஷ்ட கோலியாத்தை, அந்த துஷ்ட ஆக்கிரமிப்புகளை, அந்த துஷ்ட எல்லைகளை, அந்த துஷ்ட கிரியைகளை முறியடிக்க நிந்தித்த நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. யார் தான் காப்பாத்துனா? என்ன வாஸ்தவம்? நீ போன இடத்துலெல்லாம் யார் காப்பாத்துனா? கர்த்தர் காப்பாத்தினாருங்க. சொல்றாரு, இப்போ என்ன சொல்றாரு, நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து, ஆமேன், உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக யார் தான் நிர்மூலமாக்குனா? கோலியாத்தை ஒரு கல் அடிச்சு அவன் செத்துருவானா? அவனுடைய ஆயுதங்கள், அவனுடைய ஆர்ம்டு ட்ரெஸ்ஸஸ், அதாவது அவனுடைய வெப்பன்ஸ் நல்லா தன்னை நல்லா கவர் பண்ணியிருந்தான். இவன் எதை வச்சும் கவர் பண்ணலை. அவன் என்ன சொல்லிட்டு தான் போனான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால எதிரிட்டு வாரேன்னு சொன்னான். இவன்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லை. இவன் கையில் என்ன மட்டும் இருந்தது? ஆடுகளுக்கு பின்னால் போகும்போது கையில் இருந்த கல்லும் கவனும் தாங்க அவன் கையில் இருந்தது. ஆமே, நம்ம கையில் நல்ல துதி என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு கையிலே எக்காலம், வாயிலே திருவசனம், ஆமே ஆமே, நல்ல வசனம் என்கிற அந்த வார்த்தையினாலே சாத்தானை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை தருவாராக. விரோதமான கிரியைகளை நிர்மூலமாக்க யார் தான் நிர்மூலமாக்குறா? கவனிங்க, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, நல்லா சொல்லணும், நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு, ஆமாவா இல்லையா? ஆமேன், பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறாரா இல்லையா? சோ அண்ட் சோவா. நான் அடிக்கடி நினைப்பேன், சாதாரண ஒரு அம்மா டீச்சர், அப்பா அப்போ கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு டிஓ இதெல்லாம் போகலை. ஆனால் என்ன சொல்கிறேன், சாதாரண ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் உள்ளவா. ஆண்டவர் பெயரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா? உயர்த்தினாரா இல்லையா? பூமியில் இருக்கிற, அடிக்கடி நினைப்பேன், பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தாரா இல்லையா? ஆமே, கொடுத்தாருங்க. நமக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லையில் நம்மளை மேன்மையாக தான் வச்சுருக்கிறாரு. பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை நம்மளுக்கு உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமே, நம்முடைய பேரை பெருமையாக தான் வச்சிருக்கிறார். சோ அண்ட் சோவா. ஆலயத்துக்குள்ளேயும் சரி, சமுதாயத்துலேயும் சரி, ஆமே, நம்ம போன குடும்பத்திலையும் சரி, நம்ம பிறந்த குடும்பத்திலையும் சரி, நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உண்டாக்கி, யார் உண்டாக்கி இருக்கிறாரு? ஆமே, நம்ம வழிபடுகிற, ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி, ஆமேன், என்னத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு? குடியிருக்கும், அதாவது குடியிருப்பின் எல்லைகளை முன்குறித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு அதுதான். ஒருத்தர் கூட புது வருஷத்தில் நான் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகம் ரொம்ப முக்கியம். சுகரா ப்ரெஷரா ஒன்றும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்னைக்கு சுகர் இருக்கட்டும், ஆனால் தழும்புகளால் சுகமானேன். ஆமேன். அவர் சுகம் நமக்கு தர வல்லவராக இருக்கிறாரு. ஆமேன். ஏதோ ஒன்றுக்கு மட்டும் அவர் பரிகாரியாகிய கர்த்தர் அல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு நான் வரப்பண்ணேன். ஆமேன். நீல் பெயின், பேக் பெயின், ஆமேன், எதுனாலும் பரவாயில்ல. என்ன கிட்னி ப்ராப்ளங்கள், கிட்னி ஸ்டோன், இன்னும் ப்ரெஷர், எதுனாலும் பரவாயில்ல. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம கேட்க போகிறோம். ஆமேன். ஆண்டவர் நமக்கு தரட்டும். இதில் சொல்லியிருக்கு, அவர்கள் தங்கள் ஒரு இடத்தை ஏற்படுத்தி, ஆமேன், குடியிருப்பின் எல்லைகளை, நான் இந்த இடத்துல இருக்கணும், எத்தனாவது வார்டில் இருக்கணும், எந்த ஊரில் இருக்கணும், எந்த தெருவில் எனக்கு வீடு வேணும், யார் முன்குறித்து வச்சுருக்கிறாரு? அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கு, ஒரே இரத்தத்தினால மனிதனை தோன்ற பண்ணி, ஆமேன், குடியிருப்பின் எல்லைகளை
முன் குறிச்சிருக்கிறாருங்க. அதனால் நமக்கு சாதாரணமாலாம் நம்ம அந்த இடம் வாங்கலை, எதேச்சையாலாம் அந்த இடத்த நம்ம வாங்கலை. கர்த்தர் கொடுத்த இடம், கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த குடியிருப்பின் எல்லைகள். ஆமேன். ஏன்னா சொல்லியிருக்கு இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை, ஆமேன், பைபிள் சொல்லுது. எல்லாத்தையும் எடுத்து காட்டினா டைம் ஆயிரும். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு இதில் இல்லை, வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிறாராம். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குற ஆண்டவர். கண்டிப்பாக நல்லா கேளுங்க, கண்மூடித்தனமாக கேளுங்க, கண்மூடித்தனமான விசுவாசம் நம்பிக்கையோடு கேளுங்க. இன்னும் நான் ஒரு டெனண்ட்டாகவே இருக்கக்கூடாது, வாடகை வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா, எனக்கு சொந்த வீடு வேணும். ஆமேன். வானமும் பூமியும் உம்முடையது. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்கவும். ஆமேன். எங்கே? என் ஸ்தானத்தில் நான் அங்கே குடியிருக்க, அந்த குடியிருப்பின் எல்லைகளை முன்குறித்திருக்கிற ஆண்டவர் என் ஸ்தானத்தில் குடியிருக்கவும். அடுத்த வசனம் சொல்லுது, இனி அவர்கள் வீடு வீடாக தெரிகிறோமே, வாடகை வீடை. இன்னைக்கு போ அப்படின்னா சட்டி பெட்டி தூக்கிட்டு என்ன செய்கிறோம், கிளம்புற மாதிரி ஆயிடுது. எல்லா இடத்துலையும் பாஸ்டருக்கு வீடு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த சங்கத்தில் ஒரு சங்கத்துலேயும் சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த நோட்டீஸ்கள் உள்ள ஃபோட்டோவை கட் பண்ணி கொடுத்து, ஆமேன், எல்லா சங்கத்துலேயும், நான் பெயர் சொல்ல விரும்பலை, வீடு கொடுக்கக்கூடாது, அவருக்கு வீடு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், எங்கே கொடுக்கக்கூடாதுன்னு யார் எங்களுக்கு சட்டம் போட்டு எந்த சங்கத்தில் சொல்லி வச்சாரோ அவர் வீட்டை சுற்றி கடவுள் பெரிய பெரிய வீடாக கொடுத்தாரு. பேய் வீடு, பிசாசு வீடு, ஒருத்தரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிற வீடெல்லாம் கொடுத்தாரு. அலைச்சல், பயங்கர அலைச்சல் தான். ஆனால் நானே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கதறி அழுத பொழுது, ஆமே, இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி வீடாக இருக்கணும்ப்பா, இனி என் பாத்திரங்களெல்லாம் தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நான் போகக்கூடாது, எனக்கு வீடு வேணும்னு சொல்லும்போது, நீ போன, நீ எங்கெல்லாம் அங்கெல்லாம் நான் அவன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, அடுத்து நான் போகும் பொழுது எங்களுக்கு கொடுத்த அந்த ஓனர் வந்தார், உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்து இங்கே உட்காந்து எங்கள் சங்கத்தில் பேசினாங்க, சங்கத்துலேருந்து 4-5 பேர் இங்கேயும் வந்து விசாரித்தாங்க, வீடு கொடுக்க சொன்ன அந்த சங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒருத்தர் இங்கே வந்து நின்று விசாரிச்சுட்டு, நான் தாரேன் உங்களுக்கு இந்த வீடு. ஆமே, நல்ல அருமையான வீடுங்க, நல்ல வீடு, பெரிய வீடு, நட்டாத மரத்தினுடைய கனி, ஆமேன், கட்டாத வீடு, ஆமேன், நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்தாரு, சூப்பர் வீடாக கொடுத்தாரு. அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அவர் சொல்வார், ஃபாதர் தான் கூடாரு, ஃபாதருக்கு எப்போ வீடு சொந்த வீடு கட்டுறீங்களோ அப்போ தான் இங்கே வீட்டை விட்டு போகணுன்னு சொன்னார். ஆமேன். அவங்க தங்கச்சி ஃபாரின்லேருந்து வந்த பிறகு கூட அவங்க ஒரு வீடு எடுத்து இருந்தாங்களே தவிர சொந்த அந்த வீட்டை காலி பண்ணுங்க, நாங்கள் அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லலை. நாங்கள் எப்போ வீடு கட்டி ஷிஃப்ட் ஆனோமோ அப்படி செய்வாருங்க ஆண்டவர், செய்வார். ஆனால் நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, எனக்கு வேணும்ப்பா, எனக்கு நீங்கள் தரணும்ப்பா, எனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கணும்ப்பா, நான் இந்த மாதிரி அலைய விடமாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, இந்த வார்த்தைகளெல்லாம் பிடிச்சி கேளுங்க. இந்த நிர்பந்தமான நிலைமைகளை மாற்றி வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்குற ஆண்டவர், வீடு கொடுத்தவர்களுக்கு வீடுகளை கொடுக்குற ஆண்டவர் அவர். ஆமேன். அடுத்தாக்குள்ள சொல்லியிருக்கு, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதி பலிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமை படாமலும் இருக்கவும், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்றார். ஆமேன். நியாயக்கேட்டின் மக்களால், நம்ம வாழ்க்கையில் எத்தனை நியாயக்கேட்டின் மக்களால் கஷ்டப்படுறோங்க, குடும்பத்தில் கஷ்டப்படுறோம், நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கஷ்டப்படுறோம், நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற எல்லைகளில் நியாயக்கேட்டின் மக்களால் கஷ்டப்படுறாங்க. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, இதையெல்லாம் நான் செஞ்சு இனி உன்னை நியாயக்கேட்டின் மக்களால் இனி நீ சிறுமைப்பட மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த வருஷ இறுதியில் வந்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை உறுதியாக பிடிச்சி கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் மகளே, இனி நீ சிறுமைப்படுவது இல்லை. ஆமே. யாரால? நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படுவது இல்லை. அடுத்தாக்கில் சொல்லியிருக்கிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். யாரை கீழ்ப்படுத்தினாரா? இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற, நம்ம லைவாக பார்க்குற சில சத்துருக்கள், இனி நம்ம பொருளாதார பிரச்சனைகள் என்கிற சத்துரு, நமக்கு வந்து பிசாசு தான் எதிராளி. ஆமே. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி
சுற்றி திரிகிறானா. ஆமேன் ஆமேன். அப்படி பைபிள் சொல்லுது. எப்படி திரிகிறான்? சுற்றி திரிகிறான். யோபுக்கிட்ட போகும்போது தேவபுத்திரர்கள் நடுவில் பிசாசு வந்து என்ன பூமியெங்கும் சுற்றி திரிந்து அப்படி சொல்லும். அப்படி சொல்லப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். அப்போ அந்த சுற்றி திரிகிற அந்த சாத்தான மட்டும்தான் நமக்கு எதிராளி. அப்படி சொல்லுது பைபிள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ வென்று எப்படி தெரிகிறானா? வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வகைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கொஞ்சம் நம்ம இருக்க இடம் கொடுத்தா என்ன செய்வான்? படுக்க இடம் கேட்பான். உண்மையா இல்லையா? ஆமேன். அதனால் அவனுக்கு எப்போமெல்லாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வகை தேடி கொஞ்சம் என்டர் ஆயிட்டான் அப்படின்னா வேகமாக இயேசுவின் நாமத்தில் வெளியே தள்ளி ஷட் டவுன் பண்ண கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யணும். கெட் அவுட் பண்ணணும் முதல்ல, தென் ஷட் அவுட் பண்ணணும். ஆமேன் ஆமேன். ஷட் பண்ணிடணும். அந்த அவனுக்கு ஒரு சின்ன கேப் கூட கொடுக்கக்கூடாது. ஆமேன். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதான். ஆமேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இதில் சொல்லியிருக்கு சத்துருக்களை கீழ்ப்படுத்தினேன் அப்படி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கு? சேர்ந்து வாசிங்க. எல்லா நன்மையையும், எல்லா இடுக்கண்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும், எல்லா பயத்துக்கும் ஆமேன் நீங்களாக்கி விடுவிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன். இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன். ஆமேன். உங்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஆமேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு? இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை அறிவிக்கிறேன். நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இன்னொருக்கா சொல்லுங்க. இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு கண்டிப்பாங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுந்து போகாது. அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆதியாகமம் 41:22 பக்கம் 54 சேர்ந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் யாராவது ஒருத்தர் எடுத்தால் கூட வேகமாக வாசிக்கும்படி கேட்குறேன். ஆதியாகமம் இல்லைம்மா, ஆதியாகமம் 41:22. இது 41:22 தப்பாக சொல்லிச்சோம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். என்னம்மா 32? ஓகே 41:32 சேர்ந்து வாசிக்கலாமா? இந்த ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். நல்லா சொல்லுங்க. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை என்ன காரியத்தை செய்ய போறாரு? உனக்கு ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, கண்டிப்பாக லாக்டவுனில் நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் வீடு கட்டினாங்க தெரியுமா? நானும் பாஸ்டரும் போய் டெடிகேட் பண்ணோம். அப்போ யாரும் வர முடியாதுல்ல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லாக்டவுனில் நிறைய திருமணங்கள் நடந்தது. லாக்டவுனில் நிறைய வீடுகள் கட்டப்பட்டது. லாக்டவுனில் நிறைய பேர் நல்ல வாகனங்களை வாங்கி ஜோமனிட்டு போனாங்க. நல்ல கார், 2 வீலர் 4 வீலர். அதனால் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒன்றுமே சாத்தியமே இல்லையே இதெல்லாம் இப்படி நடக்கும்னு. வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
ஆமே. இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இது யாரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். எப்போ செய்வார்? கண்டிப்பாக அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம், ஆமே, அலையிற பிரச்சனை, ஆமேன், கஷ்டமான சூழ்நிலைமைகள், விரட்டப்பட்ட சூழ்நிலைமைகள், தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலைமைகள், அந்த காலை வேளையிலே அதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வரும்படியாகவே இந்த ப்ராசஸ்குள்ள ஆண்டவர் என்னையும் உங்களையும் நடத்துகிறார். ஆமே. வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 918 பக்கம் எரேமியா 32:15 சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 32:15 சேர்ந்து வாசிக்கலாமா? 918 பக்கம். ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய யார் சொல்றா? யாருங்க சொல்றா? இஸ்ரவேலின் தேவனாகிய, ஆமேன், தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக அது நடக்கும். நடந்து தான் நடக்கலையா? பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து யோசேப்பை அரண்மனையில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு அது அங்கே ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அவனை கொண்டு போய் நடந்து தான் நடக்கலையா? நம்ம நினைக்கிறோம் எதேச்சையாக எல்லாம் நடக்குது. இல்லை இல்லை, ஆண்டவருடைய பிளான், ப்ரீ பிளானில், அவருடைய மாஸ்டர் பிளானில், அவருடைய ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமேன். சோர்ந்து போகக்கூடாது. ஆமேன். கண்டிப்பாக தேவனால் நிச்சயிக்கப்பட்ட என்ன வாஸ்தவம்? முதல்ல நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே. அப்போ தேவனால் ஆசீர்வாதம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்குங்க. ஆமேன். தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல வீடு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நல்ல வாகனம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நான் எதிர்பார்க்கிற என் வீட்டுக்கு வர வேண்டிய ஈசாக்கு தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். என் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய ரெபேக்காள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். ஆமே. என் வீட்டுக்குள்ளே வர வேண்டிய குழந்தை பாக்கிய ஆசீர்வாதங்கள் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பதற்கு வீடும் ஆஸ்தியும் தேவனால் எனக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் அறிக்கை இடணும். இந்த வார்த்தைகளை சும்மாலாம் விட்டுறக்கூடாது. ஆமே. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 918 பக்கம் இல்லை 981 பக்கம் எசேக்கியேல் 20வது அதிகாரம் 6வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிகரமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. நடந்துதான் நடக்கலையா? ஆமே. செங்கடலை கடந்தாங்க, எரிகோவை கடந்தாங்க, யோர்தானை கடந்தாங்க. ஆமே. செங்கடல், யோர்தான், எரிகோ, 31 ராஜாக்கள், 7 பிரபுக்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஆமே. எங்களோட இருந்த இதெல்லாம் நேரிடுவானே. ஆமே. கிதியோன் கேட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்மளும் நிறைய நேரம் கேட்குறோம். ஆனால் ஆல்ரெடி என்ன செய்து வச்சுருக்காரு எனக்காக? நல்ல கவனிங்க. நான் அவர்களை பாவ வாழ்க்கையிலேருந்து நம்மளை அழைச்சிட்டாரு. எகிப்து பாவத்துக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளப்பட்ட ஜனம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம். எகிப்திலேருந்து என்ன செய்துட்டாரு? நம்மளை அழைச்சி கொண்டு வந்துட்டாரு. ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டாரு. அவர்களுக்காக நான் பார்த்து வச்சிருக்கிறாருங்க. எனக்காக, உங்களுக்காக என்ன செய்து வச்சிருக்கிறாரு? பார்த்து வச்சிருக்கிறாரு. ஆமே. இறங்கும்படி காத்திருப்பாராம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் பைபிள் சொல்லுது. ஆமே. அவர் எழுந்திருளும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்கிற வேத வாக்கியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமே. அடுத்தாக்கில் சொல்லியிருக்கு, பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்தில் அவர்களை யார் தான் கொண்டு வந்து விடுவார்? ஆமேன். கண்டிப்பாக வீடு கட்டுவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவர் எனக்காக பார்த்து வச்சிருக்கிறாரு. சும்மா அவர் கொடுக்குறதெல்லாம் சாதாரண பிளெஸ்ஸிங் இல்லை. ஆமே.
ரொம்ப மேன்மையான மகிமை, பெஸ்ட் ஒன். ஆமென், ஆமென். எப்போதுமே ஒரு பிள்ளைக்கு நம்ம பொதுவாக நம்ம தாய்மார்களாக இருக்கிறோம், நல்லா பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா செஞ்சு பெஸ்ட்டு ஒன்றா கொடுப்போம். கறி செஞ்சாலும் சரி, மீன் செஞ்சாலும் அதில் நல்லா எடுத்து நல்ல பீஸாக எடுத்து வச்சு அப்படி தானே நம்ம செய்வோம். அதில் பிள்ளைகள் வேண்டான்னு தள்ளுறதெல்லாம் என்ன செய்வோம்? நிறைய நேரம் பாஸ்டர் கேட்பாங்க, நீ என்ன குப்பை தொட்டியா, நீ என்ன இப்படி சாப்பிட்டுட்ருக்க, உட்காரு, எல்லாரும் நல்லா ஷேர் பண்ணி ஒழுங்காக உட்காந்து. பையனும் அதே சொல்லுவான், அப்படி செய்யாதீங்க மம்மி அப்படி சொல்லுவான். ஆனால் இப்போ வயது வந்ததுனால அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி தான் என்ன செய்வோம்? நல்லா பெஸ்ட்டு ஒன்றை ஹஸ்பண்டுக்கும் கொடுப்போம், பெஸ்ட்டு ஒன்றை பிள்ளைகளுக்கும் ஊட்டுவோம். அதில் மிச்சம் மீதிலாம் இருக்குன்னா என்ன செய்வோம்? பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுதுன்னா எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு அதில் மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவர் என்ன செய்திருக்காரு? எனக்காக உங்களுக்காக என்ன செய்திருக்காராம்? பெஸ்ட்டு ஒன்றை நான் பார்த்து, ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அடிக்கடி இந்த வார்த்தையை வாசிப்பேன். என்ன பாசம் என் மேலே ஆண்டவருக்கு, நம்ம மேலே அவருக்கு என்ன ஒரு நேசம். வாசிக்கும் போது அதை டேஸ்ட் பண்ணி வாசிங்க. என்ன பாசம் வச்சுருக்காரு என் மேலே, உங்கள் மேலே. எனக்காக உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு? அவர் ஆல்ரெடி பார்த்து வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு வேளை நம்ம கையில் கிடைக்காம இருக்கலாம். டைம் ஏற்ற சமயத்தில் தான் நம்ம பிள்ளைகளுக்கு சில காரியத்தை கொடுப்போம் இல்லையா? உடனே கொடுக்க மாட்டோம்ல, எல்லாத்தையும் உடனே கொடுத்துருவோமா? பேபியாக இருக்கும்போது கூட எல்லாத்தையும் கொடுத்துருவோமா? அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஸ்டேஜில் அதுகளுக்கு என்ன பெஸ்ட்டு ஒன் கொடுக்கணுமோ, என்ன நியூட்ரிஷியன் கொடுக்கணுமோ அதைத்தானே நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மளெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னால் காற்று தேவை, ஆக்சிஜன் தேவை, நல்ல க்ரீன்ஸ் தேவை, வெஜிடபிள்ஸ் தேவை, நான்வெஜ் தேவை, இதெல்லாம் உண்டாக்கித்தானங்க நம்மளை உண்டாக்குனாரு. ஆமாவா இல்லையா? அதனால் சோர்ந்து போகக்கூடாது. நமக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ என்ன செய்து வச்சுருக்கிறாராம்? எல்லாத்தையும் உலகத்தெல்லாம் உண்டாக்கி அவர் பிள்ளைக்காக, அவள் பிள்ளை சில்வியாவுக்காக, அவள் பிள்ளை தர்ஷினிக்காக, அவள் பிள்ளை வாசகிக்காக, அவள் பிள்ளை ரூபாவுக்காக என்ன செஞ்சுருக்காரு? அவள் பிள்ளை மாலாவுக்காக என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு? பார்த்து வச்சுருக்கிறாருங்க. நல்லா சொல்லுங்கள், வாய் விட்டு சொல்லுங்க. என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு? அவர் பார்த்து வச்சுருக்கிறாரு. சில நேரம் எனக்கு சில இதுக்கு போனால், நாங்கள் கவர்மெண்ட் ஷாப் போனால் பிடிச்சதுன்னா சொல்லி வச்சுட்டு வந்துடுவேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். அதை வச்சுருங்க, நான் பிறகு வந்து பே பண்ண. சில நேரம் சொல்லுங்க, கொண்டு போங்க மேடம், அப்புறம் நான் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சுருக்கிறாரு? எனக்காக உலகத்தெல்லாம் உண்டாக்கி இதில் பெஸ்ட்டு ஒன்றை எனக்காக என்ன செய்து வச்சுருக்கிறாரு? பார்த்து வச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் என்ன செய்வார்? அந்த தேசங்களின் சிங்காரமான தேசத்தில் கொண்டு வந்து விட்டுருவார். கண்டிப்பாக அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் இருக்கணுமோ, எந்த ஊரில் இருக்கணுமோ, எந்த தெருவில் நான் இருக்கணுமோ, அவர் கொடுக்கறது ஆல்வேஸ் பெஸ்ட் ஒன், நாட் வர்ஸ்ட். ஆமென். நம்ம தான் நிறைய நேரங்களில் எல்லாம் முடிச்ச பிறகு இன்னும் சில பகுதியெலாம் எடுத்துகிட்டு வந்தேன், டைம் இல்லை. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. நான் அந்த என்னுடைய மெடிடேஷன் டைமில் என்னோட ஆண்டவர் இடைப்பட்ட காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை நான் பார்க்க எனக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்தது. பாஸ்டர்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணேன். ஆமென். அந்த மகிழ்ச்சி அப்படியே போய் ஷேர் பண்ணேன். எனக்கு யார்ட்டையாவது சொல்லணும் போல் இருந்தது. பிடிச்சி உட்கார வச்சு எவ்வளோ வேலை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கேட்கணுன்னு ஒரு மூச்சு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆமென். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்து வச்சிருக்கிறாரு எனக்காக, உங்களுக்காக. ஆமென். உங்களுக்காக, எனக்காக அவர் அந்த சிங்காரமான தேசத்தில் கொண்டு போய் விடுறதுக்காக அவர் கெட் ரெடியாக இருக்கிறாரு. ஆமென். எப்படிங்க? நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நிச்சயமான முடிவுகள், நிச்சயமாய் வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமென். இதில் ஒரு பகுதி வாசிக்க விட்டுட்டேன், அபிகாயில். பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், டைம் ஆயிரும். அபிகாயில் சொல்லுவான், தாவீதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது சொல்லுவான், தேவனாகிய கர்த்தர் உமக்கு என்ன செய்வார்? நிச்சயமாக ஒரு வீட்டை கட்டுவார். சொல்வா, நிச்சயமாக உனக்கு வீட்டை கட்டுவார். தாவீது இந்த அதிகாரத்தில் சொல்லுவார், நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்ததுனால எனக்கு ஜெபம் பண்ண தைரியம் கிடைச்சதுன்னு சொல்லுவார். வாக்கு பெற்ற தேவ ஜனங்கள், மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அப்படி சொல்லுதுங்க பைபிள். எப்படி இருக்கா? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்திருக்கு? அருளப்பட்டிருக்குங்க. அந்த வாக்கு ஒரு நாளும் பொய் சொல்லாது, அந்த வார்த்தை தாமதியாது, அது தீவிரமாய் அந்த கிரியைகளை நம்ம வாழ்க்கையிலே நடத்தி காட்டும். ஆமென். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அது வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 25:28 கர்த்தர் நிலையான வீட்டை
நிச்சயம் கட்டுவார். ஆமேன். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லையா, பார்த்துடலாமா? 2 சாமுவேல் 1 சாமுவேல் 25 என் கூட சேர்ந்து வேகமாக அந்த ஒரே ஒரு பகுதியை 1 சாமுவேல் 25 அந்த பகுதியை மட்டும் வாசிப்போமாம்மா. 25 28மா? சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். ஆமென். நிச்சயப்படுத்துகிற ஆசீர்வாதங்கள், நிச்சயப்படுத்தப்பட்ட வீடு வாசல். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயப்படுத்துகிறது. சாட்சி சொல்லுவீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். ஆமென். கொண்டு வந்து விடுவார். ஆமென். பார்த்து வச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால் கண்டிப்பாக நம்மளை கொண்டு வந்து அந்த வீட்டில் கொண்டு விட்டுருவார். ஆமென். முன்போல அலையாமல் இருக்க உதவி செய்வார். ஆமென். ஆமென். சிறுமைப்படுத்தாமல் இருப்பார். நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படுத்தப்பட்டோம் பாருங்கள். தண்ணி போட்டாலும் கஷ்டம், போடவும் விட மாட்டாங்க. ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம், அந்த அம்மா ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடும், மெயினே ஆஃப் பண்ணிடும். எவ்வளோ சிரமப்படுத்தப்பட்டோம். ஆமே. ஆனால் அலைய மாட்டேன், சிரமப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கு? நிச்சயமா. ஆமே. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நிலையான வீட்டை எப்படி? ஆமே. அதை விற்கலாம் மாட்டோம். எப்படி? நல்லா மனசில் பதிச்சுக்கணும், நல்லா நம்ம மனசில் ரெக்கார்ட் ஆகணும். அது நிச்சயமான கர்த்தர் நிலையான வீட்டை நிச்சயம். இது தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறையா உண்டு. ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறாரு? ஆமாம், கர்த்தர் நிலையான வீட்டை. அதுவும் தீர்க்கதரிசி தான் தாவீதுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் தான் பேசினார். இப்போ அபிகாயில் மூலம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறாருங்க. என் மூலம் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஆமே. அதனால் நிச்சயமாக நிலையான வீட்டை, குடியிருப்பின் எல்லைகளை முன்குறிச்சி எனக்குன்னு அவர் பார்த்து வச்சார். பார்த்தீங்களா? அங்கே எனக்கு கொடுக்கத்தான் போகிறார். என்னை கொண்டு போய் அங்கே விட போகிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற எப்படி தேசம், நலமும் சுகம் ரொம்ப முக்கியம். சொந்த வீட்டில் போய் சுகவீனமா நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சொந்த வீட்டில் இருக்கேன், சுகம் ரொம்ப முக்கியம். ஆமென். அலங்கத்துக்குள்ள சமாதானம், அதுவும் தானே வாக்கு பண்ணார். வீட்டை மட்டுமா வாக்கு பண்ணார்? இல்லைல்ல. ஆமே. நிலையான வீட்டை மட்டும் வாக்கு பண்ணல, அலங்கத்துக்குள்ள சமாதானம். எழுந்திருந்து ஜெபம் பண்ணும்படி கேட்கிறேன். அரண்மனைகளுக்குள்ள சுகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், பணிந்து கொள்ளுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மகிழ்ச்சியான ஆண்டவரே, மனோகரமான காலை வேளைக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஐயா ஆண்டவரே, நிச்சயிக்கப்பட்ட விடுதலைகள் ஆண்டவரே, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். நிச்சயிக்கப்பட்ட விடுதலைகள், நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, நிச்சயிக்கப்பட்ட ஆண்டவரே நிலையான வீடு வாசல் ஆண்டவரே. வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமா உனக்கு ஒரு வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. வாடகை வீடுகளில் இருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமான வீடு கட்டி தருவீங்கப்பா ஆண்டவரே. பார்த்து வச்சுக்கிற எல்லையில் நீங்கள் கொண்டு போய் விடுவீங்க. யாரும் அதை தடைப்படுத்த முடியாது ஆண்டவரே. ஐயா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து ஆண்டவரே போன இடத்திலெல்லாம் கூட இருந்து சத்துருக்களை எல்லாம் எங்களுக்கு முன்னால் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களுக்கு நாமத்தை உண்டாக்கி ஒரு இடத்தை ஏற்படுத்தி ஆண்டவரே எங்கள் ஸ்தானத்தில் குடியிருக்க பண்ணி ஆண்டவரே இனிமேல் அலையாமல் இருக்க செய்து நியாயக்கேட்டின் மக்களால் சிறுமைப்படாமல் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவரே ஐயா அபிகாயில் மூலமோ ஆண்டவரே நிச்சயமான நிலையான ஒரு வீட்டை உனக்கு கட்டுவார் என்பதை சொல்லி ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசிகள் வாயிலிருந்து வந்த வார்த்தை தரையில் விழாம ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையில நிலை பெற்று அவைகள் ஆண்டவரே நடக்க ஆண்டவரே அந்த வீட்டிலே ஆண்டவரே அவன் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க ஆண்டவரே அரண்மனை வாழ்வோம் ஆண்டவரே எல்லா மேன்மைகளும் அவனுக்கு கிடைக்க உதவி செய்தது போலவே இந்த நாட்களில் இருக்கிற சூழ்நிலைகளில் எல்லாம் மாற்றங்களை தந்து கர்த்தர் ஆண்டவரே நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார் என்கிற வார்த்தைகள் எங்கள் வாழ்விலும் நிறைவேற்றப்பட நாம மகிமைப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தைகளின் மேன்மைகளை அனுபவிக்க கிருபை தாரும். நிச்சயிக்கப்பட்ட
நிச்சயிக்கப்பட்ட நன்மைகள், நிச்சயிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், ஆண்டவரே நிச்சயமான விடுதலை, ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நிச்சயமாகவே ஆண்டவரே ஐயா எல்லாம் திரும்ப கிடைக்கிறவருடைய தயவு, இவை எல்லாவற்றினால் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண அந்த கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். வந்த எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமென். சமாதானத்தோடு போவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.